வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th இங்கிலீஷ் அக்டோபர் 5th வீக்குரிய லெசன் பிளான். இந்த வீக்கில் வந்து நம்ம செகண்ட் மாடியூல் பி அஃபெக்ஷன், அதுவும் தேர்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக இருக்கும். தேர்டில் வந்து செகண்டில் ஏற்கனவே லாஸ்ட் வீக்கில் எழுதியிருப்போம், அதனால் நான் தேர்ட் மட்டும் எழுதியிருக்கேன். தேர்டில் 4th ஸ்டாண்டர்டுக்கு அ ட்ரூ ஃப்ரெண்ட் ஸ்டோரியும் 5th ஸ்டாண்டர்டுக்கு த டூ பீஜியன்ஸ் ஸ்டோரியும் இருக்கும். Then day 1 THB ஆக்டிவிட்டீஸில் வந்து யூனிட் 2ல் வந்து அந்த மாடியூல் 2ல் 4A 4B ஆக்டிவிட்டி ஆல்ரெடி நம்ம 3A 3B லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ 4A வந்து கிரியேட்டிங் அ போம் ஆன் ஃபேமிலி பற்றி ஒரு போம் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். தென் 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து டாக்கிங் அபவுட் த திங்ஸ் இன் நேச்சர். ஸோ THB பேஜ் நம்பர் 17 and 18ல் இது இருக்கும். தென் அதோட LO 4th ஸ்டாண்டர்டுக்கு ரைட் அ சிம்பிள் போம், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த போம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5th ஸ்டாண்டர்டுக்கு டாக் அபவுட் திங்ஸ் இன் நேச்சர். ஸோ நேச்சரில் இருக்க திங்ஸ் பற்றி அவங்க பேசுவாங்க. இதுதான் இந்த 2 கிளாஸ்க்குரிய LO. தென் ஒர்க் புக் எக்ஸசைஸ் TLM. ஸோ 4th ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி போம் எழுதுவாங்க. 5th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. தென் ஒர்க் புக் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 2 கிளாஸ்க்குரியது. டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் இல்லை. அடுத்து டே 2. டே 2ல் 5A 5B. 5A வந்து டாக்கிங் அபவுட் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்க 4வது வந்து போம் எழுதக்குள்ள 5வது அதை பற்றி பேசுவாங்க. 5வது அதை போமா எழுதக்குள்ள 4வது அதை பற்றி பேசுவாங்க. தென் LO. ஸோ மேலே இருக்க LOவே கீழே வரும், ஆனால் மாற்றி வரும். 4வதுக்குரியது 5வதுலேயும் 5வதுக்குரியது 4வதுலேயும் வரும். என்ன ஒன்று, அது நேச்சர் இருக்கும், இதில் ஃபேமிலி பற்றி இருக்கும். தென் TLM வந்து 5th ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஏன்னா அவங்க போம் எழுதுவாங்க. 4th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் அந்த இதை பற்றி பேசுகிறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் ஷீட் அவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தான் இங்கே ஒயிட் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஒர்க் புக் 2 கிளாஸுக்குமே கிடையாது. டெக்ஸ்ட் புக்கில் 4th ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 46, 5th ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 59 இருக்குது. ஸோ டே 2ல் நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் வந்து செய்ய போகிறோம். தென் டே 3. டே 3ல் நம்ம வந்து தேர்ட் மாடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 1A 1B. ஸோ 1A வந்து நெரேட்டிங் த ஸ்டோரி, ரெண்டுமே நெரேட்டிங் த ஸ்டோரி தான். 1Aல வந்து அ ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்கும், 1Bல வந்து த டூ பீஜியன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோரியை நெரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி. THB பேஜ் நம்பர் 21 to 25. தென் LO. ஸோ 2 கிளாஸுமே அதை கவனித்து ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்பீச்லேயும் ரைட்லேயும் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் டேக்குரிய TLM. ஸோ அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது 4th ஸ்டாண்டர்டுக்கு அந்த எமோஜி இருக்கும், அந்த சேட் எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு எமோஜி இருக்கும். அடுத்து பிளாக்கார்ட்ஸ் இருக்கும் கொஷின்ஸில். ஸோ அந்த பிளாக்கார்ட்ஸையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பிக்சர்ஸ் இருக்கும், அந்த ஒயிட் பீஜியன்ஸ் 2 பீஜியன்ஸோட பிக்சர் இருக்கும், அந்த பேட் கேச்சரோட பிக்சரும் இருக்கும். அடுத்து கொஷின் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே 5th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட்லேயும் ஒர்க் புக்கு டெக்ஸ்ட் புக்கு 2மே கிடையாது, எந்த எக்ஸசைஸுமே இல்லை. அன்றைக்கி ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற மட்டும்தான். அதுக்கே நம்மளுக்கு வந்து அதை நெரேட் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். தென் 4th டே. ஸோ 4th டே வந்து 2A 2B
ரெண்டுமே ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி தான். 2Aல வந்து ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்கும், 2Bல வந்து த 2 பிஜிஎன்ஸ் இருக்கும். டிஹெச்பி பேஜ் நம்பர் 25 and 26. தென் எல்ஓ 4th ஸ்டாண்டர்ட் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரியில் வர்ற அந்த ஃப்ரெண்ட்ஸில் யாரோடையாவது எடுத்து அது மாதிரி பேசி காட்டுவாங்க. தென் 4th and 5th ரெண்டு கிளாஸுமே லொக்கேட் த டீட்டெயில்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த சீக்வன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டோரியில் வர்ற அந்த இன்சிடென்ட்ஸோட இதை வந்து வரிசைப்படுத்துவாங்க. தென் 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா ரீட் த டெக்ஸ்ட் வித் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருப்போம், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை அவங்கள ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த டேக்குரிய எல்ஓ. தென் 4th டேக்குரிய டிஎல்எம். ஸோ 4th டேக்குரிய டிஎல்எம் வந்து எமோஜி அதே தான். ஸோ நம்ம டே 3ல என்ன யூஸ் பண்ணோமோ அதே இதை எடுத்து வச்சு டே 4ல, ஏன்னா ரீஇன்ஃபோர்ஸிங் தான், ஸோ அதே ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் புக் பேஜ் நம்பர் 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஸ்டாண்டர்டுக்கும் 28ல் இருக்குது, 5th ஸ்டாண்டர்டுக்கும் 28ல் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸை நம்ம செய்ய வைக்கணும். அடுத்து டெக்ஸ்ட் புக்லேயும் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பேஜ் 4ஆம் வகுப்புக்கு பேஜ் நம்பர் 52ல் ஏபிசி அந்த 3 டாபிக் இருக்குது. 5ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 67ல் ஏபி ஃபுல்லாக, சியில் வந்து 1, 3, 5 மட்டும் செய்யணும், டியில் வந்து 2, 3, 4 மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எஃப்ஏஏ பார்க்க போகிறோம். ஸோ எஃப்ஏஏல வந்துட்டு நம்ம இந்த வாரம் எழுதுனதில் எதுவுமே எஃப்ஏஏல வந்து புக் பேக்கில் இல்லை. அவங்க வந்து அந்த 2B கொடுத்துருக்காங்க. 2Bயில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ரீஇன்ஃபோர்ஸிங் த சஃபிக்ஸஸ் அது இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எஃப்ஏஏக்கு வந்து நம்ம அதை திரும்பி அதையே மறுபடியும் எழுத வேணான்னு சொல்லி நான் அந்த 2A 2B இதில் மாடியூல் 3லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். 2A 2Bயில் என்ன இருக்குன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். 4ஆவதுக்கு 5ஆவதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எஃப்ஏஏக்கு வச்சுக்கலான்னு நான் எழுதியிருக்கேன். பட் இது நம்ம செய்யணுமான்னு கேட்டால் நம்ம ஆக்டிவிட்டியில் செய்யும் போதே இதை பயன்படுத்த போகிறோம், அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். புக் பேக்கில் நான் இது இல்லை. அப்படி இது வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் 4th வீக்கில் எழுதுனா அதே இதை தூக்கி இங்கே எழுதிக்கலாம். தென் ரெமடியல் டீச்சிங். ரெமடியல் டீச்சிங் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கிவ் மோர் ப்ராக்டிஸ் டு ரீட் ஃபார் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ புரிதலோடு அவங்களுக்கு வந்து ரீடிங் இருக்கிறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட இங்கிலீஷ் லெசன் பிளான் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம மேக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.